ஒரு வல்லரசு நாடு எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான போர் அறிவிப்பும் இல்லாம ஒரு சின்ன தீவு நாட்டோட ஒட்டுமொத்த எரிபொருள் விநியோகத்தையும் துண்டிச்சு அவங்க கழுத்தை நெரிப்பதாவும் கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. வாவ்! இது கேக்குறதுக்கே ஏதோ ஒரு ஹாலிவுட் திரைப்பட காட்சி மாதிரி இருக்கு. ஆனா இது படக்காட்சி கிடையாது. இன்றைய த ஹிந்து தலையங்கத்துல உலக அரசியலையும் பொருளாதாரத்தையும் பத்தி விவரிச்சிருக்க ஒரு நிஜமான முரண்பாடு. ஆமா, ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். கண்டிப்பா. வங்கி தேர்வுக்கு தயாராயிட்டு இருக்க உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இந்த ஆழமான அலசல் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறதுல எங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. நாங்க ராமெக்ஸ் அகாடமியோட ஆங்கில ஆசிரியர்கள். எக்ஸாக்ட்லி. பேங்க் எக்ஸாம் ஆஸ்பிரன்ஸ் ஆனவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான செஷன். ராமெக்ஸோட தாரக மந்திரம் ஒன்னு இருக்குல்ல? ஆமா, சொல்லுங்க. அதாவது சிறு முயற்சிகளின் கூட்டுத்தொகையே வெற்றி. அது நாளுக்கு நாள் திரும்ப திரும்ப செய்யப்பட வேண்டும். சும்மா ஓவர் நைட்ல எதுவும் நடக்காது. ரொம்ப உண்மை. இன்றைய வார்த்தைகளை கத்துக்கோங்க, நாளைய தேர்வை வெல்லுங்க. இன்னைக்கு நாம த இந்து எடிட்டோரியல் இருந்து 44 மிக முக்கியமான வார்த்தைகள் அப்புறம் ஒரு மரபு தொடர், அதாவது இடியம் பார்க்க போறோம். சூப்பர்! 2 பெரிய தீம் இதுல இருக்கு. ஒரு பக்கம் பொருளாதார தரவுகள், இன்னொரு பக்கம் சர்வதேச அரசியல் மோதல்கள். மெயின்ஸ் எக்ஸாம் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல இந்த மாதிரி பேசேஜஸ் தான் அதிகமா வரும். கரெக்ட். சரி, நாம நேரடியா முதல் பகுதிக்கு போயிடலாம். பொருளாதார மாற்றங்கள். இதுல ஆசிரியர் ஒரு வித்தியாசமான சூழ்நிலையை சொல்றாரு. முதல் வார்த்தை மார்ஜினலி. ஓ, மார்ஜினலி. இதோட அர்த்தம் சிறிதளவு. சினோனிம்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்லைட்லி அல்லது பேர்லின்னு சொல்லலாம். அப்போ இதோட ஆன்டனிம்ஸ் மிகப்பெரிய வளர்ச்சியை குறிக்கிற சிக்னிஃபிகன்ட்லி அல்லது சப்ஸ்டான்ஷியலி இல்லையா? எக்ஸாக்ட்லி. கான்டெக்ஸ்ட் the country's industrial output was marginally higher. அப்போ பொருளாதாரத்துல ஒரு தேக்க நிலை இல்லுக்கு. அடுத்த வார்த்தை டைவர்ஜ். டைவர்ஜ்னா வேறுபடுகிறது அப்படின்னு அர்த்தம். ஆமா, இதுக்கு சினோனிம்ஸ் deviates அல்லது differs. இதுக்கு நேர்மாறா எல்லாம் ஒரே நேர்கோட்டுல பயணிச்சா அது கான்வர்ஜஸ் இல்லனா அலைன்ஸ்னு சொல்லுவோம். ரைட். இப்போ தி ஐஐபி ரீடிங் டைவர்ஜஸ் ஷார்ப்லி அப்படின்னு ஒரு கான்டெக்ஸ்ட் வருது. அதாவது இண்டஸ்ட்ரியல் இண்டெக்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் காட்டும் எண்களும் நிஜ சந்தை நிலவரமும் முரண்படுது. இந்த முரண்பாடு தான் நம்ம 3வது வார்த்தைக்கே கூட்டிட்டு போகுது. அதாவது இம்ப்ளை. இம்ப்ளைனா உட்குறிப்பிடுதல் இல்லனா மறைமுகமா உணர்த்துறது. நேரடியா சொல்லாம சஜஸ்ட் பண்றதுல. ஆமாங்க. சினோனிம்ஸ் சஜஸ்ட், இண்டிகேட். ஆன்டனிம் ஸ்டேட் எக்ஸ்பிளிசிட்லி. கான்டெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் மேனுஃபேக்சரிங் நம்பர்ஸ் இம்ப்ளை அப்படின்னு ஆசிரியர் ஆரம்பிக்கிறாரு. அதாவது உற்பத்தி ஆக்சலரேட் ஆக தொடங்குது. இதுதான் 4வது வார்த்தை. ஆக்சலரேட்னா வேகம் அடைதல். ஒரு கார் ஓட்டும் போது மெதுவா போனா அது மார்ஜினலி, ஆனா ஆக்சலரேட்டர் மிதிச்சா அது ஆக்சலரேட். சூப்பர் உதாரணம். ஆக்சலரேட்டுக்கு சினோனிம்ஸ் குவிக்கன், சர்ஜ். முடங்கி போறத டீசெலரேட் அல்லது ஸ்டாக்னேட்னு சொல்லுவோம். கான்டெக்ஸ்ட் manufacturing growth began to accelerate. சரி, உற்பத்தி வேகம் எடுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தானே. இதுல என்ன பிரச்சனை? அங்கேதான் ஆசிரியர் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு. 5வது வார்த்தை கன்சர்னிங். கன்சர்னிங்னா கவலை அளிக்கும் விஷயம். ஓஹோ, வரியிங் அல்லது அலார்மிங்னு சொல்லலாமா? கரெக்ட். நிம்மதி அளிக்கும் விஷயத்த ரீஅஷூரிங்னு சொல்லுவோம். கான்டெக்ஸ்ட்ல இட் இஸ் கன்சர்னிங் தட் கன்சியூமர் குட்ஸ் கன்ட்ராக்டட். உற்பத்தி அதிகமாகுது, ஆனா மக்கள் வாங்குற பொருட்கள் குறையுது. இது கன்சர்னிங் தானே? நிச்சயமா. இது எப்படி சாதாரண நுகர்வோரை பாதிக்குதுன்னு 2வது பகுதியில பார்க்கலாம். இங்க 6வது வார்த்தை டியூரபிள்ஸ். டியூரபிள்ஸ்னா நீடித்த பொருட்கள். அதாவது ஃப்ரிட்ஜ், டிவி மாதிரி பல வருஷம் உழைக்கக்கூடிய ஹார்ட் குட்ஸ். இதுக்கு ஆன்டனிம்ஸ் பெரிஷபிள்ஸ், அதாவது அழியக்கூடிய பொருட்கள். கான்டெக்ஸ்ட் கன்சியூமர் டியூரபிள்ஸ் ரெக்கார்டட் growth. ஃப்ரிட்ஜ், டிவி எல்லாம் நல்லா சேல்ஸ் ஆகுது. ஆனா 7வது வார்த்தையான கான்ட்ராக்டட் அங்க வருது. ஆமா, கான்ட்ராக்டட்னா சுருங்கியது, அதாவது ஷ்ரங்க் இல்லனா டிக்ளைன்டு. விரிவாக்கத்தை எக்ஸ்பாண்டட் க்ரூன்னு சொல்வோம். கான்டெக்ஸ்ட்ல கன்சியூமர் நான் டியூரபிள்ஸ் கான்ட்ராக்டட் அப்படின்னு சொல்றாங்க. அன்றாட பொருட்கள் விற்பனை சரிஞ்சிருக்கு. இதுதான் 8வது வார்த்தை ஷ்ரிங்கேஜ். ஷ்ரிங்கேஜ்னா கான்ட்ராக்ஷன், ரிடக்ஷன். ஆன்டனிம் எக்ஸ்பான்ஷன். ரிப்பீட்டட் ஷ்ரிங்கேஜ் இன் அவுட்புட் சிக்னல்ஸ் அப்படின்னு ஆசிரியர் சொல்றாரு. எனக்கு ஒரு டவுட். டிவி வாங்குற மக்கள் ஏன் பிஸ்கெட், சோப் வாங்குறது குறைக்கிறாங்க? இது ஒரு அனாமலி இல்லையா? 9வது வார்த்தை அனாமலி. அனாமலினா ஒரு விதிவிலக்கு, அதாவது இர்ரெகுலாரிட்டி, அவுட்லயர். சாதாரணமான விஷயத்த நார்ம்னு சொல்வோம். ஆனா கான்டெக்ஸ்ட்ல பாருங்க, the fall was not a statistical anomaly அப்படின்னு சொல்றாரு. ஓ, அப்போ இது விதிவிலக்கு கிடையாதுன்னு சொல்றாரா? எப்படி?
ஏன்னா அங்குதான் 10வது வார்த்தையான டிஸ்கிரெஷன் வருது. டிஸ்கிரெஷன்னா விவேகம், அதாவது ஜட்ஜ்மெண்ட், ப்ரூடன்ஸ், கவனக்குறைவா இருக்கிறத ரெக்லெஸ்னஸ்னு சொல்லுவோம். ஆமா, ஸ்பெண்டிங் இன்வால்வ்ஸ் டெய்லி டிஸ்கிரெஷன்னு கான்டெக்ஸ்ட்ல வருது. மக்கள் இஎம்ஐல டிவி வாங்குறாங்க, ஆனா கையில இருக்கிற காசை செலவு பண்ண விவேகமா யோசிக்கிறாங்க. எக்ஸாக்ட்லி. அப்போ நுகர்வோரோட இந்த நடவடிக்கைகளை நாம எப்படி அளவிடுறது? இது பகுதி 3. 11வது வார்த்தை கேஜ். கேஜ்னா அளவுகோல், மெஷர் இல்லனா இண்டிகேட்டர். யூகிப்பத கெஸ்னு சொல்லுவோம். ரிலையபிள் கேஜ் ஆஃப் எவ்ரிடே கன்சியூமர் சென்டிமெண்ட்னு கான்டெக்ஸ்ட் வருது. கரெக்ட். இந்த கேஜ் தான் நாட்டின் பொருளாதாரத்தோட கொரலேட்ஸ் ஆகுது. 12வது வார்த்தை கொரலேட்ஸ், அதாவது தொடர்பு கொள்கிறது. ஓகே, சினோனிம்ஸ் கரஸ்பாண்ட்ஸ், லிங்க்ஸ். முரண்படுவது கான்ட்ரடிக்ட்ஸ்னு சொல்லலாம். கான்டெக்ஸ்ட் வீக் நான் டியூரபிள் டேட்டா கொரலேட்ஸ் வித். ஆமா, இந்த இடத்துல 13வது வார்த்தையான டைவர்ஜென்ஸ் மீண்டும் வருது. முரண்பாடு. சினோனிம்ஸ் டிஸ்கிரிபன்சி, வேரியன்ஸ், ஆன்டனிம் கன்வர்ஜென்ஸ். கான்டெக்ஸ்ட்ல த டைவர்ஜென்ஸ் பிட்வீன் தி ஐஐபி அண்ட் அப்படின்னு வருது. எனக்கு என்னமோ இந்த பொருளாதார வளர்ச்சி ரொம்ப ஷார்ட் லிவ்டா இருக்குமோன்னு தோணுது. 14வது வார்த்தாடானே. ஆமாங்க, மாணவர்களுக்கும் இதே சந்தேகம் இருக்கும். ஷார்ட் லிவ்ட்னா குறுகிய காலமுள்ள, பிரீஃப், டிரான்சியன்ட். ரொம்ப நாள் நீடிக்கிறத லாங் லாஸ்டிங்னு சொல்லுவோம். இண்டஸ்ட்ரியல் அப்ஸ்விங் மே ப்ரூவ் ஷார்ட் லிவ்ட் அப்படின்னு ஆசிரியர் வார்னிங் கொடுக்கறாரு. கண்டிப்பா. 15வது வார்த்தை மாடரேஷன், மிதமான நிலை, ஸ்லோ டவுன், ரீஸ்ட்ரெயின்ட். வேகம் அதிகமாகிறத எஸ்கலேஷன்னு சொல்லுவோம். ஓ, கான்டெக்ஸ்ட் வார்ன்ட் ஆஃப் அ மாடரேஷன் இன் எகனாமிக் மொமெண்டம். பொருளாதார வேகம் குறையும் சொல்றாரு. ஆமா, ஆனா இந்த பொருளாதார பிரச்சனைக்கு உள்நாட்டு காரணங்கள் மட்டும் இல்ல, சர்வதேச மோதல்களும் காரணம். இது பகுதி 4. கரெக்ட். இப்ப சர்வதேச அரசியலுக்கு போவோம். 16வது வார்த்தை persists, தொடர்கிறது, continues, endures. நின்று கொள்வதை ceasesனு சொல்லுவோம். If the West Asia conflict persists அப்படின்னு கான்டெக்ஸ்ட். இந்த போர் தொடர்ந்தால் நிலைமை ரொம்ப டிஸ்மல் ஆயிடும். 17வது வார்த்தை டிஸ்மல். டிஸ்மல்னா ரொம்ப மோசமான, bleak, depressing. பிரகாசமா இருந்தா பிரைட்னு சொல்லுவோம். கான்டெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அண்டர்லைங் economic picture turns dismal. ஆமா, அடுத்த ஆசிரியர் ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துறாரு. 18வது வார்த்தை புலி. எனக்கும் இது ஆச்சரியமா இருந்துச்சு. புல்லினா மிரட்டுபவன், அப்ரஸர், அக்ரஸர். பாதுகாப்பவரை டிஃபெண்டர்னு சொல்லுவோம். அட்மினிஸ்ட்ரேஷன் ஆக்டட் ஆஸ் அ ஸ்கூல்யார்ட் புலின்னு கான்டெக்ஸ்ட். ஒரு நாட்டை பள்ளிக்கூட குழந்தை மாதிரி வல்லரசுகள் மிரட்டுது. அதையும் ரொம்ப வெக்கமே இல்லாம பண்றாங்க. 19வது வார்த்தை blatantly, அதாவது வெக்கமின்றி, ஓப்பன்லி, brazenly. மறைமுகமா செய்யறத சட்லின்னு சொல்லுவோம். கரெக்ட். ஜஸ்டிஃபிகேஷன் வாஸ் blatantly ஃபால்ஸ்னு ஆசிரியர் சொல்றார். அவங்க சொல்ற காரணம் அப்பட்டமான பொய். அது ஒரு ப்ரீடெக்ஸ்ட். 21வது வார்த்தை ப்ரீடெக்ஸ்ட்னா போலி காரணம், எக்ஸ்கியூஸ், கவர். உண்மையான காரணத்தை ஜெனுவின் ரீசன்னு சொல்லுவோம். லான்ச்ட் அண்டர் த ப்ரீடெக்ஸ்ட் ஆஃப் கம்பேட்டிங் அப்படின்னு கான்டெக்ஸ்ட் வருது. ஆமா, தீவிரவாதத்தை ஒழிக்கிறோன்னு ஒரு ப்ரீடெக்ஸ்ட் வச்சுக்கிட்டு ஆக்கிரமிப்பு பண்றாங்க. இது பகுதி 5 ஒடுக்குமுறையும் மீறலும். 21வது வார்த்தை ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ்னா எதிர்ப்பு, ஆப்போசிஷன், டிஃபயன்ஸ். பணிந்து போவத சப்மிஷன்னு சொல்வோம். கான்டெக்ஸ்ட்ல ஆப்சன்ஸ் ஆஃப் ஆர்ம்ட் ரெசிஸ்டன்ஸ்னு வருது. ஆயுத எதிர்ப்பு இல்லாத ஒரு நாட்டை இவங்க எப்படி ஒடுக்குறாங்கன்னா ஸ்ட்ராங்கிலிங் மூலமா. 22வது வார்த்தை ஸ்ட்ராங்கிலிங். ஓ, ஸ்ட்ராங்கிலிங்னா நெரித்தல், சோக்கிங், சப்ரஸிங். சுதந்திரம் கொடுக்கறது லிபரேட்டிங்னு சொல்வோம்ல. ஆமா, ஸ்ட்ராங்கிலிங் ஆஃப் த ரீஜன் த்ரூ ஃபியூவல் பிளாக்கேட்ஸ். எரிபொருளை தடுத்து நாட்டை மூச்சு திணற வைக்கிறாங்க. இது மூலமா அவங்க வளங்களை சீசிங் பண்றாங்க. இது 23வது வார்த்தை. சீசிங்னா கைப்பற்றுதல், கான்ஃபிஸ்கேட்டிங், ஆனெக்சிங். விடுவிப்பதை ரிலீசிங்னு சொல்லலாம். பை சீசிங் த ரீஜன்ஸ் எனர்ஜி ஆசெட்ஸ்னு கான்டெக்ஸ்ட் வருது. அடுத்து 24வது வார்த்தை அப்டக்டிங். ஒரு நிமிஷம். அப்டக்டிங்னா மனிதர்களை கடத்துறது தானே? கிட்னாப்பிங், கேப்சரிங். ரிலீஸ் பண்றது எதிர்ச்சொல். இங்க எப்படி வந்திருக்கு? அதான் ஆசிரியர் வைக்கிற பாயிண்ட். அப்டக்டிங் த ரீஜன்ஸ் லீடர்னு சொல்றாரு. ஒரு இறையாண்மை கொண்ட நாட்டின் தலைவரை கடத்துறது எப்படிப்பட்ட ஒரு மீறல்? வாவ்! அப்போ இது 25வது வார்த்தையான பிரீச் ஆகிடுது. பிரீச்னா இடைவழி அல்லது மீறல். வயலேஷன்,
ரப்சர். சட்டத்தை மதிக்கிறத அட்ஹெரன்ஸ்னு சொல்லுவோம். எக்ஸாக்ட்லி. பிரீச் இன் த செக்யூரிட்டி. இப்போ பகுதி 6க்கு போலாம். நெருக்கடி மற்றும் முற்றுகை. 26வது வார்த்தை இம்போஸ்ட். இம்போஸ்டுனா திணிக்கப்பட்டது, என்ஃபோர்ஸ்ட், இன்ஃப்ளிக்டட். விலக்கிக் கொள்வதை லிஃப்டட்னு சொல்லுவோம். சூப்பர் பவர் இம்போஸ்ட் அ டிஃபேக்டோ நேவல் பிளாக்கேட்னு கான்டெக்ஸ்ட். இங்க எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லுங்க. இந்த 27வது வார்த்தை டிஃபேக்டோ, நடைமுறையில் உள்ள, ஆக்சுவல், எஃபெக்டிவ். இதோட ஆண்டனிம் டிஜோர், அதாவது சட்டப்பூர்வமான. இப்போ முற்றுகைங்கிற பிளாக்கேட் எப்படி டிஃபேக்டோ ஆகும்? நல்ல கேள்வி. பிளாக்கேடுனா முற்றுகை, சீஜ், எம்பார்கோ. ஓப்பனிங்க்கு நேர் எதிர். வல்லரசுகள் ஐநால போய் சட்டப்பூர்வமா போர் அறிவிப்பு செய்யாம மறைமுகமா கப்பல்களை நிப்பாட்டி முற்றுகை செய்வாங்க. அதான் டிஃபேக்டோ பிளாக்கேட். ஓஹோ, பிளாக்கேட் பிரிவென்டட் ஃபியூல் டேங்கர்ஸ்னு கான்டெக்ஸ்ட். இதனால சாதாரண மக்களுக்கு தான் கிரன்ச் ஏற்படும்ல. 29வது வார்த்தை. ஆமா. கிரன்ச்னா நெருக்கடி, ஷார்ட்டேஜ், ஸ்கேர்சிட்டி. அபரிமிதமா இருக்கிறதா அபண்டன்ஸ்னு சொல்லுவோம். ஃபியூல் கிரன்ச் brought on by. இந்த நெருக்கடி ரொம்ப அக்யூட்டா இருக்கு. 30வது வார்த்தை அக்யூட், தீவிரமான, சிவியர், இன்டென்ஸ். லேசான பாதிப்ப மைல்டுன்னு சொல்லுவோம். கரெக்ட். caused acute distress in the context. இது மக்களை எவ்வளவு தூரம் பாதிக்குதுன்னு பகுதி 7ல பார்க்கலாம். 31வது வார்த்தை டிஸ்ட்ரெஸ். டிஸ்ட்ரெஸ்னா துன்பம், சஃபரிங், ஆங்குவிஷ். சௌகரியமான நிலைய கம்ஃபர்ட்னு சொல்லுவோம். காஸ்ட் டிஸ்ட்ரெஸ் நாட் ஃபார் த கவர்மெண்ட்னு வருது. அரசுகளை விட மக்கள் தான் அதிகமா பாதிக்கப்படுறாங்க. இந்த துன்பத்துக்கு மேலதான் அவங்க அதிகாரத்தை கட்டுறாங்க. அது 32வது வார்த்தை இம்பீரியல். ஏகாதிபத்திய, ஹெஜிமனிக், கொலோனியலிஸ்ட். இறையாண்மையோடு இருக்கிறத சாவரன்னு சொல்லுவோம். டாக்ட்ரின் இஸ் சோ நேக்கட்லி இம்பீரியல்னு ஆசிரியர் சொல்றாரு. ரொம்ப ஸ்ட்ராங்கான விமர்சனம். ஆனா இந்த அதிகாரம் எப்போதுமே பிரிட்டிலாக தான் இருக்கும். 33வது வார்த்தை பிரிட்டில். பிரிட்டில்னா நுருங்கக்கூடிய, ஃப்ராஜைல், வீக். தாங்கி நிக்கிறத ரெசிலியன்ட்னு சொல்லுவோம். நான் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லவா? கண்டிப்பா சொல்லுங்க. ஒரு பெரிய ஆலமரம் பார்க்க பிரம்மாண்டமா இருக்கும். ஆனா உள்ளுக்குள் செல்லரிச்சு போயிருந்தா காத்தடிச்சா உடனே உடைஞ்சிடும். அதுதான் பிரிட்டில். பவர் ஆஃப் அ புல்லி இஸ் ஆஃபன் பிரிட்டில்னு கான்டெக்ஸ்ட். சூப்பர் உதாரணம். அவங்க அதிகாரம் வெறும் பிளஃபாக தான் இருக்கும். 34வது வார்த்தை பிளஃப். போலியான தைரியம், டிசெப்ஷன், பிரிட்டன்ஸ். உண்மையான உறுதிய ஜென்யூன் ரிசால்வ்னு சொல்வோம். கான்டெக்ஸ்ட் கால் த சூப்பர் பவர்ஸ் பிளஃப். அந்த போலியான தைரியத்தை யாராவது கேள்வி கேட்கும்போது அது உடைஞ்சிரும். ஆமா, அதை உடைக்க தான் உதவிகள் டிஸ்பேட்ச் செய்யப்படுது. 35வது வார்த்தை டிஸ்பேட்ச்ட். அனுப்பியது சென்ட், டிப்ளாய்ட். திரும்ப பெறுவதை ரீகால்டுன்னு சொல்வோம். கண்ட்ரி டிஸ்பேட்ச் த டேங்கர் அப்படின்னு கான்டெக்ஸ்ட். ஏன்னா அந்த தீவு நாடு ஸ்டார்வ்ட் ஆகி கிடக்கு. 36வது வார்த்தை ஸ்டார்வ்ட். பட்டினி கிடந்த, டிப்ரைவ்ட், ஃபேமிஷ்ட். போதுமான அளவு இருக்கிறத வெல் சப்ளைட்னு சொல்வோம். எய்ட் டு த ஃபியூல் ஸ்டார்வ்ட் ஐலண்ட்னு கான்டெக்ஸ்ட். இந்த உதவிகளை வல்லரசுடன் இன்ட்ரடிக்ட் செய்ய பார்க்கறாங்க. 37வது வார்த்தை இன்ட்ரடிக்ட். தடை செய்தல், ப்ரோஹிபிட், இன்டர்செப்ட். அனுமதிப்பதை அலவுன்னு சொல்லுவோம். கரெக்ட். will of the administration to interdict. இப்போ பகுதி 8 சகிப்புத்தன்மையும் கொள்கையும். 38வது வார்த்தை endure. நான் இதை கேட்கணும்னு நினைச்சேன். எரிபொருள் இல்லாத நாடுகள் எப்படி இந்த நெருக்கடிகளை என்டியூர் பண்றாங்க? என்டியூர்னா தாங்கிக் கொள்ளுதல், டாலரேட், வித்ஸ்டாண்ட். எதிர்ப்பதை ரெசிஸ்ட்னு சொல்லுவோம். need not simply endure the superpowers actionsனு கான்டெக்ஸ்ட். அவங்க சும்மா பொறுத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. அவங்க டெனெட்ல உறுதியா நிக்கலாம். 39வது வார்த்தை டெனெட். டெனெட்னா கொள்கை, பிரின்சிபிள், டாக்டரின். மரபு மீறல ஹெரசின்னு சொல்லுவோம். டிஸ்மாண்ட்லிங் எவ்ரி accepted tenet அப்படின்னு ஆசிரியர் சொல்றாரு. ஆமா. 40வது வார்த்தை avowed. அறிவிக்கப்பட்ட, டிக்ளேர்ட், professed. ரகசியமானத சீக்ரெட்னு சொல்லுவோம். avowed member of the non-aligned movement கான்டெக்ஸ்ட் வருது. எந்த வல்லரசு பின்னாலும் போக மாட்டோன்னு பகிரங்கமா சொன்ன நாடுகள். இது பகுதி 9க்கு நம்மள கூட்டிட்டு போகுது. ஒற்றுமை மற்றும் உரிமைகள். 41வது வார்த்தை சாலிடாரிட்டி. சாலிடாரிட்டினா ஒற்றுமை, யூனிட்டி, கொஹீஷன். பிளவுபடுவதை டிவிஷன் சொல்லுவோம். ஷோன் சாலிடாரிட்டி வித் டெவலப்பிங் நேஷன்ஸ்னு கான்டெக்ஸ்ட். இந்த ஒற்றுமையா வெறும் வாய் வார்த்தையா இல்லாம மருத்துவ குழுக்களை டிப்ளாயிங் பண்றது மூலமா காட்டுறாங்க. 42வது வார்த்தை டிப்ளாயிங். டிப்ளாயிங்னா பயன்படுத்துதல் அல்லது களம் இறக்குதல்.
மொபிலைசிங், பொசிஷனிங். திரும்ப பெறுவதை வித்ட்ராயிங்னு சொல்லுவோம். டிப்ளாயிங் ஹைலி ட்ரெயின்ட் மெடிக்கல் டீம்ஸ்னு வருது. இது மூலியமா அவங்க உரிமைகளை அசர்ட்டிங் பண்றாங்க. 43வது வார்த்தை அசர்ட்டிங். வலியுறுத்துதல், அஃபர்மிங், டிக்ளேரிங், மறுப்பதை டினைங்னு சொல்லுவோம். அசர்ட்டிங் தேர் சாவரன் ரைட்னு கான்டெக்ஸ்ட்ல பாக்குறோம். அடசியா 44வது வார்த்தை கான்ஸ்டிட்யூவன்ஸ், உறுப்பினர்கள், மெம்பர்ஸ், காம்பனன்ட்ஸ். வெளியாட்களா அவுட்சைடர்ஸ்னு சொல்லுவோம். ஹோல்ஸ் only when its constituents collectively uphold அப்படின்னு கான்டெக்ஸ்ட். சர்வதேச அமைப்புன்னா அதோட உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து அதை மதிக்கணும் இல்லையா? எக்ஸாக்ட்லி. அவ்வளவுதாங்க 44 வார்த்தைகள். ஆனா நம்ம செஷன் இன்னும் முடியல. ஆமா, நம்ம 34வது வார்த்தையா bluff அப்படின்னு ஒன்னு பார்த்தோம்ல, அதோட தொடர்புடைய இன்றைய idiom of the day கால் someone's bluff. இதோட அர்த்தம் என்னன்னா, ஒருத்தரோட அச்சுறுத்தல் பொய்யானதுன்னு நம்பும்போது அதை நிரூபிக்க சவால் விடுறது. இது எப்படி உருவாச்சு தெரியுமா? போக்கர் சீட்டுக்கட்டு விளையாட்டுல இருந்து வந்துச்சு. கையில பெரிய சீட்டு இல்லாதப்போ எதிராளிய பயமுறுத்த பொய் சொல்லுவாங்க. அதை கண்டுபிடிச்சு உன் சீட்டை காட்டுன்னு சவால் விடுறது தான் கால் த bluff. சூப்பர் ஆரிஜின். பேங்க் எக்ஸாம்ல இது எப்படி கான்டெக்ஸ்ட்ல வரும்னு பார்க்கலாம். During the negotiation, she decided to call his bluff. பேச்சுவார்த்தையின் போது அவளோட எதிராளி வெறும் வாய் சவடால் விடுறான்னு புரிஞ்சுகிட்டு சவால் விட்டாள். வாவ்! இன்னொரு உதாரணம் in a tense political debate, the opposition leader chose to call the minister's bluff publicly. எதிர்க்கட்சி தலைவர் அமைச்சரோட போலி மிரட்டலை அம்பலப்படுத்திட்டார். ரொம்ப கிளியரான உதாரணங்கள். இந்த 44 வார்த்தைகளும் சரி, இந்த இடியமும் சரி, வெறும் மனப்பாடம் பண்ற வார்த்தைகள் கிடையாது. ஆமாங்க, உலக பொருளாதாரத்தையும் சர்வதேச அரசியலையும் புரிஞ்சுக்க உதவுற திறவுகோள்கள். உண்மைதான். நாளைக்கு நீங்க நியூஸ் பேப்பர் படிக்கும்போது இந்த வார்த்தைகளுக்கு பின்னால் இருக்கிற அதிகார போராட்டத்தை உங்களால உணர முடியும். இதுதான் உங்க மெயின்ஸ் எக்ஸாம்ல பெரிய வித்தியாசத்தை உருவாக்கும். இதை விட சிறப்பா சொல்ல முடியாது. இந்த வார்த்தைகளை தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க. உங்களோட ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் திறனை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போங்க. தினமும் இது போல தி ஹிந்து தலையங்க வார்த்தைகளை கத்துக்கிட்டு உங்க பேங்க் எக்ஸாம்ஸ்ல வின் பண்ண ராமேக்ஸ் அகாடமியை ஃபாலோ மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சிறப்பான ஆழமான அலசல்ல நாம சந்திப்போம். அதுவரை தொடர்ந்து படியுங்கள், வெற்றி பெறுங்கள். தியரியிலிருந்து பிராக்டிக்கலுக்கு மாறுங்க. பாய்.